மிருணாளினி நிம்மதி பெருமூச்சுடன் நிமிர்ந்தபோது, நாம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கேட்டான் முகிலன். போகலாம் ஆர்வத்துடன் கூறியவள் உடனே பக்கத்து அறைக்கு சென்று மெலிதான சரிகை கரையிட்ட பிங்க் நிற மைசூர் கிரேப் அணிந்து தயாராகி தேவதையாக வந்தாள். அவளை கண்டதும் சுவாரஸ்யமாக ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி ரசித்தவனை பார்த்தபோது மிர்னாவின் மனதிற்குள் புதிதாய் ஒரு சிறிய நாணத்தின் சாயல். கீழே வந்து மாமனார் மாமியாரிடம் கூறிவிட்டு கிளம்பினர். ஒரு நிமிஷம் இரு என்று உள்ளே சென்ற தமிழரசி நெருக்கமாக தொடுத்திருந்த நித்திய மல்லி பூச்சரத்தை அவளுடைய நீண்ட பின்னலுக்கு பொருத்தமாக வைத்து விட்டார். கோயில் வாசலில் காரில் இருந்து இறங்கியதும் எதிர்பட்டவர்களெல்லாம் முகிலனை மரியாதையுடன் வணங்கி செல்ல அவன் அருகில் உரிமையுடன் செல்வது புதுவித அனுபவம். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கோயில் பிரகாரத்தில் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தனர். ஆலய மணியின் எதிரொலியாய் படபடவென சிறகடித்த புறாக்களின் ஓசையையும் கோபுரத்து தேன்கூடுகளின் அழகையும் ரசித்தபடி இருந்தவளின் ஏகாந்தத்தை அவன் குரல் திடீரென கலைத்தது. மிருணி, உனக்கு என் மேலே வெறுப்பு எதுவும் இல்லையே? மெதுவாக கேட்டான் அவன். சற்றென்று வந்த அந்த கேள்வி முகத்தில் அறைய அவள் யோசிப்பதற்குள் இல்லை என்று தன் அனுமதியின்றே உதடுகள் முணுமுணுத்தது. அதிர்ச்சியே தந்தது. சரி என்றபடி அவனும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து போக தான் அவனை தவறாக கணித்திருக்கிறோமோ என்று தோன்றியது. வெளித்தோற்றத்தை வைத்து அவனை மிகவும் முரட்டுத்தனமாக பட்டிக்காட்டு பண்ணையார் என்றுதான் எண்ணி இருந்ததை அவள் முதல் நாளே சிதறடித்ததும் ஞாபகம் வந்தது. தான் கண்ணியமானவன் என்பதை படுக்கையறையில் அவன் செயல்கள் வெளிப்படுத்தியது. உயர்ந்த சிந்தனையாளன் என்பதை அவனுடைய பேச்சுக்களும் புத்தகங்களும் நிரூபித்ததும், நியாயமாக நடக்காவிட்டால் கோபப்படுபவன் என்பதை அவனுடைய முதல் கோபம் தெரிவித்ததும் நினைவில் படர்ந்து பெரும் சஞ்சலத்தை அளித்தன. வீட்டிற்கு திரும்பி வரும்போது வழியில் அந்த பைத்தியம் பாதையோரம் மயங்கி கிடப்பது தெரிந்தது. உடனே காரை நிறுத்த சொன்ன முகிலன், காசியண்ணா தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு முகத்தில் தெளித்து எழுப்புங்க, ஏன் இப்படி விழுந்து கிடக்கு என்று டிரைவரை அனுப்பிவிட்டு இறங்கினான். மயக்கம் தெளிந்து விழித்தவளை கண்டதும், நீங்கள் அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க, நாங்கள் 2 பேரும் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாரோம் என்றபடி காரில் ஏறினான். மாப்பிள்ளையும் பொண்ணும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வந்து நின்று கொடுத்த இன்ப அதிர்ச்சியில் இருவருக்குமே ஒன்றும் புரியவில்லை. அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அமர வைத்துவிட்டு, டிப்பன் ஏற்பாடு பண்ணுவனி என்றார் லிங்கம். இல்லை மாமா, எதுவும் வேணாம். அம்மா அங்கே நைட்டு டிப்பனுக்கு ரெடி பண்ணி சொல்லியிருப்பாங்க, காப்பி மட்டும் போதும் முகிலன் இயல்பான குரலில் கூறினான். இருக்கட்டும் மாப்பிள்ளை, மணி நீ போய் ஏதாவது ஸ்வீட் காரம் தயார் பண்ணு என்றார். அப்பா விபூதி பிரசாதம் எடுத்துக்கங்க என்று அழைத்துவிட்டு ஒரு துள்ளலுடன் தாயின் பின்னே சென்றவளையே ஒருவித ஆர்வத்துடன் கணித்தவன் லிங்கத்திடம் திரும்ப பேச ஆரம்பித்தான். முதலில் சம்பந்தியை பற்றி விசாரித்தவர் பிறகு தொழிலை பற்றி கேட்க இருவரிடையும் பேச்சு சுவாரஸ்யமாக சென்றது. உள்ளே சென்றதும் அம்மாவை அணைத்து கொண்டாள் மிருணா. அக்கா எங்கம்மா, நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்க இல்லை? சலுகையுடன் கேட்டபோது திரும்பிய தேம்பாவணியின் கண்களில் கண்ணீர் முத்துக்கள். ஏமா அழுறீங்க? சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆதரவுடன் அவர் கண்களை துடைத்து விட்டாள். உன்னை பிரிந்தாலும் உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சந்தோஷப்படுறேன்டி. ஆனால் உன் அக்காவை நினைச்சாதான் என்று சொல்லி முடிக்காமல் நிறுத்தினார். என்னம்மா, அக்காவுக்கு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க, கூடிய சீக்கிரமே அக்காவுக்கு ஹம்சத்வேணி குட்டி பாப்பாவா வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறான் பாருங்க, அவரை தேற்றும் விதமாக கூறினாள். மீனாவை நேற்று தான் மாப்பிள்ளை அடைச்சிட்டு போனார். சரி, அதை விடு. உனக்கு அவங்க வீடு பிடிச்சிருக்கா? எல்லோரும் நல்லா பழகுறாங்களா? ஆர்வத்துடன் விசாரித்தார். நான் நல்லா இருக்கேம்மா, ஒரு வேலையும் இல்லை. சும்மா உட்காந்து துருப்பிடிச்சு போயிடுவேணும்னு பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறதுனாலேயே அத்தை என்னை ஒரு வேலையும் செய்ய விடுறதில்லை. இன்னும் கொஞ்ச நாளானா அங்கே நல்லா பழகிடுவேன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறாரா மிருணா? அவர் கேட்க, ரொம்ப எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. எம்எஸ்சி படிக்கிறதுக்கு கரஸில் அப்ளிகேஷன் கூட போட்டாச்சு என்றபோது அவர் முகம் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் மலர்ந்தது. இருவரும் பேசிக்கொண்டே கேசரியும் வெங்காய பஜ்ஜியும் செய்து முடித்தனர். 2 தட்டுகளில் வைத்து எடுத்து சென்று அப்பாவிடமும் முகிலனிடமும் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் மிருணா. அவளுக்கு மிகவும் பிடித்த செம்பக மரத்தடியில் நின்ற போது அந்த மலர்களின் நறுமணம் நாசியில் ஒருவித கிறக்கத்தை ஏற்படுத்தியது. அதை ரசித்தபடி நிமிர்ந்தபோது வானதியில் அழகாய் நீச்சல் பழகி கொண்டிருந்தன மேகங்கள்.
சருகுகள் மிதிபடும் சத்தம் யாரோ வருவதை அறிவிக்க வேகமாக திரும்பிய போது முகிலன் வந்து கொண்டிருந்தான். என்ன, உன்னோட தனிமை தவத்தை கலைச்சிட்டேனோ? ஆழமான குரலில் கேட்டபடி இயல்பாக அவள் அருகில் இருந்த துணி துவைக்கின்ற கல் மேடை மீது அமர்ந்து கொண்டான். அவள் பதில் கூறாததால் எனக்கும் இது மாதிரி அமைதியான மாலை நேரம், இதமான தென்றல் காற்று, பலவித மலர்களோட மனம், திடீர்னு வர சாரலான மழை, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்றான் மிருதுவாக. வியப்புடன் அவனை நோக்கியவளுக்கு தன்னுடைய ரசனைகள் பெரும்பாலும் அவனுடன் ஒத்துப்போவது ஆச்சரியம் தந்தது. யோசனையுடன் நின்றிருந்தவளிடம், என்ன, நம்ம வீட்டுக்கு போகலாமா என்றாள் முகிலன். சரியென தலையசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். அப்பா அம்மாவிடம் விடைபெற்று அவன் வீட்டிற்கு சென்றபோது அவளுக்கு அங்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. வாசலிலே காத்திருந்த கார் டிரைவர் காசி காரில் இருந்து இறங்கியவர்களிடம், ஐயா, அந்த பைத்தியம் கர்ப்பமாக இருக்குதுங்களாம், டாக்டர் சொன்னாங்க என்றார் பதட்டத்துடன். முகிலனின் இரு புருவங்களும் கோபத்தில் நெளிந்தன. தான் யாரென தெரியாத தன் உணர்வில்லாத ஒரு பெண்ணை போய் யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? தலையை குலுக்கியபடியே திரும்பினான். பயத்தில் வெளியேறிய முகத்துடன் அருகில் நின்ற மிருனாவை கண்டதும், மிருனி, நீ ரூமுக்கு போ, நான் வாரேன் என்று மெதுவாக கூறி அனுப்பிய போது கால்களில் தடுமாற்றத்துடனும் சோர்ந்து நடந்து செல்பவளை கண்டபோதே ஆயாசமாய், இவள்தான் எவ்வளவு மென்மையானவள்! பிறருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அனிச்சமலராய் எப்படி வாடி போகிறாள்! இவளை காயப்படுத்தாமல் மென்மையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி அந்த நிமிடம் மனதில் நிறைந்தது. உடனே காசியை தனியே அழைத்து சென்று விசாரித்தான். அந்த பொண்ணுக்கு இப்போ 5 மாதம் இருக்குமாதான் சின்னையா, கலைக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க என்றார் அவர். பாவம், அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? கலைக்க வேணாம், சத்திரத்திலேயே இருக்கட்டும். ஆனால் இதுக்கு யார் காரணம்னு தான் புரியலை. சின்னையா, நான் ஒன்று சொன்னால் நம்புவீங்களா? நம்ம சின்னம்மாவோட அக்கா புருஷன் இருக்காரே, அந்த வாத்தியார் ஒரு நாள் அந்த பைத்தியத்தை சத்திரத்திலே வச்சு தப்பாக நடந்துக்கிட்டதை சிலர் பார்த்துருக்காங்க. எனக்கும் தான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு கஷ்டமாக இருந்தது. மனதிற்குள் கோபம் தீயாய் சுழன்று எரிய, சரி, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும் என்று அவரை அனுப்பிவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்தபோது மனம் எரிமலையாய் தன்னில் பாதியாய் தனக்காகவே உறவுகளை துறந்து வாழ வந்த மனைவிக்கு துரோகம் செய்தவனை அவனால் மன்னிக்கவே முடியவில்லை. உடனே தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் கூறியவன் தங்கவேலுவை தனியே அழைத்து அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்க்கைக்கு என்று அபகாரம் வசூலித்து அவனை எச்சரித்து அனுப்பும்படி கூறினான். அக்காவின் கணவரை பற்றி மிருனா அறியாமல் இருப்பதே நல்லது என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் தன் அக்காவின் வாழ்க்கையை எண்ணி அவள் தவித்து கொண்டிருந்ததையோ, தங்கவேலுவை பற்றிய நினைவுகள் அவளை துர்சொப்பனங்களாய் வாட்டியதையோ அவன் அறியவில்லை. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.